தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதைக்கு யாது மகிழ்ச்சி. அடுக்குமாடி குடியிருப்பு வாஸ்து. அடுக்குமாடி குடியிருப்புகளை பொறுத்தளவில் அந்த மொத்த அடுக்குமாடிக்கு ஒரு வாஸ்து இருக்கிறது, தனிப்பட்ட வீடுகளுக்கு ஒரு வாஸ்து இருக்கிறது. தனிப்பட்ட வீடுகள் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டோட மொத்த அமைப்பு அப்படின்னு சொன்னால் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய லேஅவுட். முதல் விதி, அப்பார்ட்மெண்ட் வீடுகள், அப்பார்ட்மெண்ட் அந்த ஏரியா மொத்த லேஅவுட் ஒரு 30% வாஸ்து வைத்திருக்கிறது. அப்பார்ட்மெண்ட் அந்த வீடுகளோட இண்டிவிஜுவல் ஒவ்வொரு வீடும் அது தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் பாத்தியப்பட்டது, அது ஒரு 30% வாஸ்து வைத்திருக்கிறது. மீதி ஒரு 40% தனிப்பட்ட வீட்டுக்கு பலன்களை எப்படி எடுப்பது என்கிற விஷயத்தை வைத்திருக்கிறது. அது சார்ந்த ஒரு பதிவை இந்த வீடியோ வழியாக பார்ப்போம். வெஸ்ட், ஈஸ்ட், நார்த், சவுத் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு சாலைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். மேற்கில் சாலை இருந்தால் நுழையக்கூடிய பகுதி இந்த பகுதியாக இருக்கணும். வடக்கில் சாலை இருந்தால் நுழையக்கூடிய பகுதி இதுவாக இருக்கணும். கிழக்கில் சாலை இருந்தால் நுழையக்கூடிய பகுதி இதுவாக இருக்கணும். தெற்கில் சாலை இருந்தால் நுழையக்கூடிய பகுதியாக இருக்கணும். இது முதல் விதி. இது வெளிப்புற பகுதியில், இந்த மொத்த அப்பார்ட்மெண்ட்டோட வெளிப்புற பகுதி 30% மதிப்பெண்களில் இது ஒரு விதி. எப்பொழுதுமே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேற்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் சாலைகள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, குளங்கள், குட்டைகள், பள்ளங்கள் இருக்கக்கூடாது. மழை பெய்தால் தண்ணீர் தெற்கோ மேற்கோ செல்லக்கூடாது. இது ஒரு விதி. அடுத்ததாக இந்த அபார்ட்மெண்ட்டோட வடக்கு கிழக்கு பகுதியில் பெரிய மலைகள், குன்றுகள், கரடுகள் இருக்கக்கூடாது. ஒரு சில இடங்களில் அது இருக்கும், பெரிய நகரங்களில் இருக்காது. பெரிய நகரங்களில் கூட ஒரு சில இடங்களில் ஒரு சிறிய குன்றுகள் இருக்கும், அந்த குன்றுகள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இது மிக சென்னையில் அந்த குன்றுகள்லாம் இருக்காது. ஆனால் ஓடைகள், குளங்கள், ஆறுகள் சார்ந்த விஷயங்கள்லாம், அடையாறு, கூவமாறு, இந்த விஷயங்கள்லாம் ஒரு சில அப்பார்ட் பகுதிகளோட மேற்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் வரும். அதே ஆறுகள் கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியில் வரும்போதும் குற்றங்கள் கிடையாது. அப்பார்ட்மெண்ட் வீடுகளோட உள்கட்டமைப்பு இது 30%. தென்கிழக்கு சார்ந்த பகுதியில் கிச்சன் வரணும், வடமேற்கு பகுதியில் கிச்சன் வரணும், தென்மேற்கில் பெட்ரூம் வரணும். டாய்லெட் தென்கிழக்குலேயும் வரலாம், வடமேற்குலேயும் வரலாம். டாய்லெட் பாத்ரூம். வடகிழக்கு பகுதியில் தாராளமாக பெட்ரூம் வரலாம். ஹால் மத்திய பாகத்தில், டைனிங் அண்டு ஹால்லாம் மத்திய பாகத்தில் வரலாம். இது உட்புற விதி, 30% வாஸ்து விதியை உள்ளே வைத்திருக்குது. அதே போல் இந்த கட்டடங்களுக்குள்ள எக்காரணம் கொண்டும் ஒரு கட்டிடத்தில் சதுரம் செவ்வகம் அப்படிங்கிற விதி முக்கியம். இதில் ஒரு பகுதி வளருவதும் ஒரு பகுதி குறுகுவதும் கூடாது. இதில் மிக முக்கியமாக பாசிட்டிவான பகுதிகள் வளரலாம். இந்த பகுதி வளரலாம், இந்த பகுதி வளரலாம், இந்த பகுதி வளரலாம். இது வாஸ்துவில் குற்றம் கிடையாது. இது ஒரு வகை. இந்த 30% மதிப்பெண்களை வீட்டோட உள்கட்டமைப்பு. அடுத்தது 40% அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் விதி என்பது, இந்த விதியும் மிக முக்கியம். மொத்த வீடுகளில் நிறைய வீடுகள் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயே ஒரு 20 வீடுகள் கூட இருக்கலாம். இது ஒவ்வொரு வீடு உள்பகுதியை நம்ம பாதைகளை நம்ம எடுக்க வேண்டாம். முதல் தரமான 100% 40 விதிகளை பொருந்துகிற இல்லங்கள் ஒரு 5 வீடுகள், 5, 10, 20 வீடுகள் அந்த கட்டிடத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஃப்ளோரில் 20 வீடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஃப்ளோரில் 20 வீடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால்,
ஒரு ஃப்ளோர் 4 வீடுகள் மட்டும்தான் தேரும். சப்போஸ் மற்ற வீடுகளில் இது எந்த விதமான பலன்களை கொடுக்குன்னா, இது தீமையான பலன்களை கொடுக்கும், இது தீமையான பலன்களை கொடுக்கும், இது தீமையான பலன்களை கொடுக்கும். இவைகள்லாம் ஓரளவுக்கு 50% நன்மையும் இல்லாமல் தீமையும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஆக இந்த 40 விதிகளும், இந்த 40% மார்க்கும் ஒரு விதியும், உட்பகுதியில் ஒரு 30% மார்க்கும், அந்த இடம், அந்த லொக்கேஷன், அந்த டவர் அமைஞ்சிருக்கிற இடம், அது ஒரு 30% மார்க்கும், 100% மார்க்கில் எவ்வளோ குறையுது எவ்வளோ அதிகமாகுது அப்படிங்கிற விதிகளை பொறுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து நம்ம வாங்கலாமா வேண்டாமா, அல்லது அந்த அப்பார்ட்மெண்ட்டு குடி போகலாமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்தால் ஒரு நல்ல யோகத்தை செய்கிற அப்பார்ட்மெண்ட் வீடுகளாக நம்ம எடுக்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.